வித்தியாசமான சுவையில் முட்டையும் வெண்டைக்காயும் வச்சு ஒரு பொரியல் ரெசிபின்னு சொல்லலாம், ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய ஃபேவரட் ரெசிபியும் கூட இது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் 2 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் அப்படியே வாஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு துணியை வச்சு ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க, இல்லைன்னா வழவழப்பாக இருக்கும். நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். காம்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் மெல்லிஸாக நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இப்போது கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டைகளை சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவு வெண்டைக்காய்க்கு 3 முட்டை சரியாக இருக்குங்க. உங்களுக்கு முட்டை டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு விஸ்கு வச்சுட்டு நல்லா இது போல் அடித்து விட்டுக்கோங்க. இப்போ அடித்து கலந்து விட்டாச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்குறீங்களோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுத்ததாக காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெண்டைக்காய்க்கும் சேர்த்து தாங்க இப்போ நம்ம முட்டையிலே உப்பு சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எலுமிச்சைப்பழம் ஒரு 10 சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். 10 நிமிஷமே அதிகங்க இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்டைக்காயில் இருக்க ஈரப்பதம் அந்த பிசுப்பெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வதக்கி விடுற இந்த 4 நிமிஷத்துலேயே வெண்டைக்காய் பாதிக்கு மேலே நல்லா வதங்கி வெந்து வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதை தவாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதை வெண்டைக்காய் கூட சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயில் ஃபுல்லாக முட்டை படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிதமான தீயில வச்சு நம்ம வேக வைக்க போகிறோங்க. இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சுடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் இது நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இதுமாதிரி கார்னரில் நீங்கள் எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்து முட்டையோடு ஒட்டி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உடச்சி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து ஒரு 2 நிமிஷம் இது போல் நம்ம கலந்து விட்டு மிதமான தீயில வேக வச்சிங்கன்னா முட்டை கம்ப்ளீட்டாக நல்லா வெந்து வந்துடுங்க. வெண்டைக்காயோடு சேர்ந்து நல்லா ஒட்டி வந்துடும். ஒரு 2 நிமிஷம் போல் இப்போ நம்ம கலந்து விட்டாச்சு. பாருங்கள், உதிரி உதிரியாக ஆகிடுச்சு. முட்டையே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதுக்கேற்றது போல் காரத்துக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக உங்களுக்கு முட்டையும் வெண்டைக்காயும் பிசுபிசுப்பு இல்லாமல் கொஞ்சம் கூட வழவழப்பு இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. முட்டை பொரியல் எப்படி உதிரி உதிரியாக இருக்குமோ அதே போலவே இருக்கும் வெண்டைக்காயும் சேர்த்து நம்ம செய்யும்போது. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.